பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அவருடைய நாமத்தை சொன்னா போதுமா? நீ எந்த இடத்துல இருக்கிற, எப்படி இருக்கிற, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு தேடுனா நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பாராம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்களும் உங்கள் வேதத்தை தயவு செய்து எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. மிக அழகான ஒரு வசனம். 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மிக அழகான ஒரு வசனம். இன்றைக்கு யார் யாரெல்லாம் என்னென்னத்தை எதிர்பார்த்து இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்களோ, உங்களுடைய எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் அவர் நிச்சயம் தருவார். அந்த நம்பிக்கை உண்டுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளை எடுத்து எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குப்பார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குப்பார். உண்மையாக தேடுவோரில் உள்ளத்தில் பல்லிடுவார். உண்மையாக தேடுவோரில் உள்ளத்தில் பல்லிடுவார். கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கண்ணீரெல்லாம் ஆக துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். எல்லாம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் இல்லை நிறைவேற்றுவார். எல்லாம் எல்லாம் ஏக்கமெல்லாம் இல்லை நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நோய்களெல்லாம் சொல்லுங்க நீக்கிடுவார். நொடி பொழுதில் சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும் பிரியவர் திருமுன்னி. பேய்கள் எல்லாம் நடு நடுங்கும் பெரியவர் திருமுன்னி. கொண்டாடுவோம், 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்,
எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், ஆக கைதட்டி நாம் பாடுவோம், ஆக கைதட்டி நாம் பாடுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை. நல்ல கவனிங்க. உங்களை பார்த்து தான் அந்த வசனம் சொல்லுது, என்னை பார்த்து தான் சொல்லுது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி முன்னாடி என்ன காரியத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கீங்க? காலையில் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன மனசில் நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எப்படியாவது நான் போகிற காரியம் முடியணும் எதிர்பார்த்துருக்கீங்களா? சிலர் ஆஸ்பத்திரி கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க, டாக்டர் என்ன சொல்ல போகிறாரோ. சிலர் பிளட் டெஸ்ட்டு கொடுத்து வந்திருக்கேன், என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. சிலர் சொல்லுவீங்க பயாக்சி கொடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த கட்டி எப்படியாவது நீர் கட்டின்னு சொல்லிட மாட்டாங்களா? எந்த பயப்படத்தக்க ஒரு செய்தியும் வந்துடாமல் இருக்கணுமே. சிலருக்கு இன்னைக்கு எப்படி இன்னைக்கு நாளை நடத்த போகிறேன், நல்ல ஒரு வேலை இல்லை. சிலருக்கு ஐயோ இன்னைக்கு கடங்காரம் வந்துட போகிறான், என்னென்ன பேச போகிறானோ. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் காலையிலையும் எழுந்த உடனே எல்லாரும் அப்படியே சந்தோஷத்தோடு எந்திரிக்கிறீங்க. தைரியமாக சொல்ல முடியுமா? இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே மனசில் குழப்பம். ஆனால் காலைதோறும் அந்த கிருபை நமக்கு இருக்கும், புதியதாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு எதுவோ எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு எப்படியாவது நான் போய் மனு கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் பல முறை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இந்த வட்டமாவது எனக்கு ஒரு பதில் கிடைக்கணும். எத்தனை பேர் காலையில் ஃபோன் பண்ணுறீங்க, நான் இருந்த வேலை பார்த்த இடத்துல என்னைய செய்யாத குற்றத்தை சொல்லி தள்ளிட்டாங்க ஐயா, திரும்பி இப்போ எப்படியோ பாடுபட்டு நான் குற்றம் இல்லைன்னு அது உறுதியாயிருச்சு, ஆனால் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, டெய்லி அலைகிறேன். ஒவ்வொரு நாள் காலையில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க? எத்தனை பேர் ஐயா இன்னைக்கு போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு, சுகர் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கை காலெலாம் எரிச்சல் தாங்க முடியல, டாக்டர்கிட்ட போகிறேன். ஒரு நல்ல செய்தியாக இருக்கணும். சிலர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ தூரத்தில் இருக்க என் பிள்ளைகிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வந்துடாதா, என் புருஷன்ட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வந்துடாதா. இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்பார்த்துருப்பீங்க? நிறை மாத கர்ப்பிணிகள் எப்படியாவது இன்னைக்கு ஒரு வேளை எனக்கு பிரசவ நாளாக இருந்தா ஐயோ நான் எந்திரிப்பேனா, நாளைக்கு இருப்பேனா, மனசுக்குள்ளே முதல் பிள்ளை வரும்போது பயப்படுறீங்க. ஐயோ மீண்டும் நான் நல்லபடியாக சுகமாகி வரணும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க ஆப்ரேஷனுக்கு போவீங்க, வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, டாக்டர் வந்து என்ன முடிவு சொல்ல போகிறாரு, இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னு சொல்ல போகிறாரா. இன்னைக்கு ஒவ்வொருவரும் சிலருக்கு கடைசி நிமிஷம் போராடிட்டு இருப்பாங்க, ஐயோ டாக்டர் வந்து என்ன சொல்ல போகிறாரு, எப்படியாவது சுகமாகி வந்துடுவாரா. யார் யார் என்னென்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சிலர் இன்னைக்கு ஐயோ எப்படியாவது எனக்கு இந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடணும், பள்ளிக்கூடத்தில் இதோட கொண்டு சேர்த்துட்டு வந்தால் இன்னும் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்க பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் இதோட 3 தடவை கூட்டு சொல்லிட்டாங்க, எப்படியாவது எனக்கு வழி திறக்கணும். சிலருக்கு 1ஆம் தேதி வந்துட்டாலே ஐயோ வாடகை கொடுக்கணுமே எதிர்பார்த்துருப்பீங்க, என்ன செய்ய போகிறேன், ஒரு நல்ல வேலை இல்லைங்க. ஒவ்வொருவருக்கும் கவலை உண்டு. ஆனால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ 1 சாமுவேல் 16:7 மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். உன் இருதயம் யாருக்கு தெரியும்? அநேக நேரம் பாடுறோம், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்.
யாரில்லை தேற்றுவார். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை என் சொல்வுகள் யாரெல்லை தேற்றுவார், யாரெல்லை தேற்றுவார். என் இதயம் யாருக்கு தெரியும், என் இளமை யாருக்கு புரியும். என் தனிமை என் சோர்வுகள் யாரெல்லை தேற்றுவார், யாரெல்லை தேற்றுவார். உன் இதயத்தில் யாருக்கு தெரியும், என் நிலைமை யாருக்கு தெரியும்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஏன்னா ஒவ்வொருவருக்குள்ள இன்னைக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு காலைல எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, இத்தனை வருஷம் அந்த வழக்கு தீர்ப்பு வராமல் கிடக்கு. நேற்று கூட ஒருத்தர் ஜெபம் பண்ணார், பிரதர் நான் 10 வருஷம் முன்னாடி வீடு கட்டினேன் பிரதர், இப்போ ஒருத்தர் வீடு வாங்கியிருக்காரு, என் காம்பவுண்டை உடைச்சி எனக்கு பாதை விடுன்னு என் மேலே கேஸ் போட்டிருக்காரு பிரதர், எனக்கு நீதி உள்ள உத்தரவு கிடைக்கணும். நானும் பல தடவை அலைகிறேன், என் வழக்கில் பதில் கிடைக்கல. இன்றைக்கும் கூட எத்தனை பேர் என்ன தீர்ப்பு வரப்போதோ மனதில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. சிலருக்கு பயம் இருக்கும், நிறையா சேர்த்து வச்சுருக்கவனுக்கு எப்போ என்ன வரப்போதோ எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நம்மேல நினைத்திருக்கிற நினைவு என்ன தெரியுமா? தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கே. சமாதானத்துக்கே மறந்துடாதீங்க. ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா? அதே 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இன்னைக்கு மனுஷனுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, நடக்குமோ நடக்காதோ, இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலை நிற்பதில்லை. சந்தேகப்படுகிறவன் காற்றிலே அலைகிற அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகப்படாதீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கட்டாயம் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நாம நினைப்போம் உடனே நடந்துருமா. சில நேரத்தில் வேலை வரலைன்னா கொஞ்சம் காலம் தாமதிக்கும். லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக கொடுப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பலர் ஃபோனில் சொல்கிறீங்க, பிரதர் என் பையனுக்கு 31 வயசாகிடுச்சு பிரதர், என் பொண்ணுக்கு 30 வயசாகிடுச்சு பிரதர், இன்னவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை மேலே, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது இந்த வருஷத்துலையாவது என் பிள்ளை வாழணும். ஆண்டவர் சொல்லியிருக்கா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவள அவர் கைவிட்டதில்லை. சங்கீதக்காரன் சொல்லியிருக்கான், அவர் தேடுகிற ஒருத்தனையும் கைவிட்டதில்லை. தேடி பாருங்க. அவரை தேடுனா எங்கோ இல்லைங்க, எங்கே இருக்காரு? நம்ம பக்கத்தில் தான் இருக்கார். ஏன்னா அவரே சொல்லியிருக்கார், நான் உன்னோடு இருந்து. ஆதியாகமம் 28:15, நான் உன்னோடு இருந்து போகுமிடமெல்லாம் உன்னை காத்து திரும்ப இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடாதிருப்பேன். நான் எந்த நிலையில இருந்தாலும் கைவிடாத தெய்வமே உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். நான் எந்த நிலையில இருந்தாலும் கைவிடாத தெய்வமே உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவ போல நடிச்சவங்க நடுத்தெருவுல விட்டு போட்டாரு.
என்ன செய்வேன் என் பெருமானி. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவுல விட்டு போட்டானே, என்ன செய்வேன் என் பெருமானி. நான் யார நம்புவேன், நான் யார விருப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார விருப்பேன். உன் இதயம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நீ எதிர்பார்க்கிற முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவு என்ன தெரியுமா? தீமைக்கல்ல சமாதானத்துக்கு. நல்ல சமாதானத்தோட நல்ல பதிலோட நீங்க வருவீங்க. ஆனா அப்படி வர்றதுக்கு ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? உங்கள் முழு இருதயத்தோடு. அதெல்லாம் முழு இருதயம், பாதி இருதயம், திட நம்பிக்கையோடு இல்லையா? அவர் ஒரு திட நம்பிக்கைனா யோபு 13:15 அவர் கர்த்தர் நம்பினான. யோபு எப்படி? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய். தானியேல் நம்பினானே. நாங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்பினார்களே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை கைவிட மாட்டார். எனக்கு வருகிற எல்லா தீங்கையும் யோபு சொன்னானே, என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக பிணைவிடுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? முழு நம்பிக்கையோடு வரணும், முழு பலத்தோட, முழு உள்ளத்தோடு. நம்ம பாடும்போது பாடுவோம், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆஹா ஆராதனை 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 ஆஹா ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆஹா ஆராதனை 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 ஆஹா ஆராதனை ஆராதனை. ஏகோவாயிரே 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 ஏகோவாயிரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வி, எனக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வி, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆஹா ஆராதனை 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 ஆஹா ஆராதனை ஆராதனை. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடுனா என்னது? என்ன கொல்லாலும் சரி, ஆமாம் கிடைக்காட்டாலும் சரி, உம்மை நம்புவேன். தானியேலுக்கு சாப்பாடு ராஜ சாப்பாடு. ஆனா அவன் சொல்றான், ராஜாவின் போஜனத்தினாலே அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தீர்மானித்து இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டபடி அவனுக்கு கிடைச்சது.
எல்லாம் வந்தாலும் சரி முழு உள்ளத்தோடு இன்னைக்கு எதிர்பாருங்க. எனக்கு ஒருவேளை ஒரு பிரயாணம் போகலாம். நியாயாதிபதிகள் 18:5-6 படி ஆசாரியன்ட்ட கேட்குறாங்க, நாங்கள் இந்த பிரயாணம் போகிறது நல்லதா? அவர் சொல்றார் 6ஆம் வசனத்தில், போங்கள், இந்த பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது. யாக்கோபு பெயர்சபாவில் போய் தான் சேகரித்த எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு போய் கர்த்தர்கிட்ட கேட்டான். நான் எதிர்பார்க்குறேன், ஏன்னா யோசேப்பு என்னை வர சொல்லியிருக்கான், நான் அங்கே போகலாமா? ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்கள். யாக்கோபு போய் ராத்திரியில் கேட்குறாரு. 46ஆம் அதிகாரம் 1-2 வசனம். தனக்குண்டான யாவற்றையும் சேர்த்து கொண்டு பெயர்சபாவுக்கு போய் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதி. இன்னைக்கு நீ போற காரியத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உனக்கு முன் செல்லுவா. ஆனா நம்மால நம்ப முடியுதா? கர்த்தரை முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லை. உறுதியான நம்பிக்கை. ஏசாயா 26:3 படி, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் திரும்ப வரும்போது பூரண சமாதானத்தோட தான் வருவீங்க. இந்த நாள் காலை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, எந்த காரியத்தை எதிர்பார்த்துருக்கீங்க? ஒருவேளை எதுவாக இருக்கலாம், வேலைக்கா, அல்லது கல்லூரி வாழ்க்கையில், அல்லது இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா, ஒரு தொழில் செய்ய போகிறீங்களா, அல்லது ஒரு கடன், ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை நினச்சி போகிறீங்களா? இன்றைக்கி போகிற காரியத்தில் முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு, ஏன்னா நாம் தேடுறது இன்றைக்கி எல்லாரும் தேடுறான், நானும் தேடுறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் தேடுறது எப்படி இருக்கணும்? தாவீது சொன்ன மாதிரி இருக்கணும். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. துன்பத்திலோ நீரே, இன்பத்திலோ நீரே, எந்த வேளையும் ஐயா நீர்தானே, எந்த வேளையும் ஐயா நீர்தானே. அல்லேலூயா என் இயேசையா, அல்லேலூயா என் இயேசையா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்கள் இன்னைக்கு எதிர்பார்த்து போகிற முடிவை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோட ஆண்டவர்கிட்ட நிற்கிறீங்களா? அவருடைய நாமத்தை சொல்லி பார்க்குறீங்களா? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் காரியத்தை மோர் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைவிடுவார், எனக்கு முன்னே போய் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார், ஆலோசனை சொல்லுவார். சொல்லி பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் ரெக்கார்டிங்கோடு சேர்த்து 5000 ஆகணும். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஏறினால் ஒரு நிகழ்ச்சியை தாங்கலாம்.
உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நிகழ்ச்சியை தாங்களா, இல்லை இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நல்ல சபையில் வருகிற மக்களுக்கு நல்ல உணவு கொடுக்க உதவலாம். ஏன் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு 50 பேருக்கு கண்ணை கொடுக்க முடியாது, கண்ணை போல் உதவுற ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். ஏன் எத்தனையோ பேர் இன்றைக்கி நல்ல சட்டை இல்லாமல் வர்றவங்க உண்டு. எங்கள் ஆலயத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு சில நேரத்தில் கொஞ்சம் மனசில் பாரம், ஆண்டவருடைய ஆலயத்தில் இப்படி வராங்களேன்னு. அவங்கள கிட்ட போய் விசாரித்தா சொல்லுவாங்க, ஐயா நான் என்ன செய்கிறது என்கிட்ட இருக்கிறது தான்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு உதவ கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, ஐயா எப்படி தொடர்பு கொள்ள, நாங்கள் தூரத்தில் இருக்கோம் கேட்பீங்க. இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கிறவங்களுக்கு என்கிட்ட கேளுங்க, அதற்கு வழிமுறை உண்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் உண்டு. நீங்கள் மணி ஆர்டர் வழியாக கமிஷன் கொடுத்தா அனுப்புறதில்ல, இந்த போஸ்ட் பேங்க்லேயும் பணம் கட்டலாம். அதற்கு நம்பர் 36 35 38 89 63. இந்த அக்கௌண்ட் நம்பர் சொன்னீங்கன்னா உண்மையிலே அவங்க நியாயமாக இருந்தால் உங்களுக்கு அடித்த ஃபார்ம் அடித்தே கொடுக்கலாம். சிலர் மணி ஆர்டரில் போடுங்கம்பாங்க. அது இல்லை, நீங்கள் இப்படியும் தொடரலாம். இது பேங்க் வழியாக கட்டுறது, இது எந்த நஷ்டமும் வராது உங்களுக்கு. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே இந்த நம்பரில் கூப்பிடலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே யார் யார் எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து தங்கள் வீட்டு வாசலை விட்டு கிளம்பி போகிறார்களோ, கர்த்தர் அந்த காரியத்தில் உதவி செய்யும். முன்னிருந்து காரியங்களை வாய்க்கச் செய்யும். சங்கீதம் 55:22 படி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன் காரியங்களை வாய்க்கச் செய்வார் என்று சொன்னபடி காரியத்தை வாய்க்கச் செய்யும். ஒவ்வொருவரும் புலம்புகிற அதே இடத்துல மனமகிழ்ச்சியோடு திரும்பி வரவும், நல்ல செய்திகள் கிடைக்கவும் கர்த்தர் உதவி செய்யும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்பும் நன்மைக்கு ஏதுவானவைகளாய் அமையட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.